ஹாய், திரு சாம்சன். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஆங்கிலத்தில் இந்த பாஸ் பார்ட்டிசிபிள் அப்படி என்னென்னு பார்க்க போகிறோம். பாஸ் பார்ட்டிசிபிள் என்னென்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு ஈஸியாக வழங்கப்படுறாண்டா, நீங்கள் 3ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்கள். தமிழில் வந்து ஒரு வினைச்சொல்லுக்கு 3 வடிவங்கள் இருக்குது. என்ன வடிவம்னு கேட்டால், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இப்போ உதாரணத்துக்கு போகிறேன், இது வந்து நிகழ்கால சொல்லு, நிகழ்கால வினைச்சொல்லு. இது நிறந்தால வடிவம் ரெண்டு வரும், போனேன் ரெண்டு வரும் தமிழ், எதிர்காலம் போவேன் ரெண்டு வரும். இப்படி எல்லா வினைச்சொல்களுக்கும் தமிழில் 3 வடிவம் இருக்குது. நிகழ்காலம் இறந்தாலும் எதிர்காலம். சாப்பிடுகிறேன், சாப்பிட்டேன், சாப்பிடுவேன். எழுதுகிறேன், எழுதினேன், எழுதுவேன். ஓடுகிறேன், ஓடினேன், ஓடுவேன். அப்படி 3 வடிவம் இருக்குது. இதே மாதிரி ஆங்கிலத்திலேயும் ஒரு வினைச்சொல்லுக்கு அடிப்படையில் 3 வடிவங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டால் நீங்கள் டிஸ்பிளே பார்ப்பீங்க பாருங்கள். முதலாவது ப்ரெசன்ட் டென்ஷன் இருக்குது, நிகழ்காலம். என்ன அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் டென்ஷன் இருக்குது, இறந்த காலம். அடுத்தது இருக்குது பாருங்கள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 3ஆவது வடிவம். என்ன இப்போ தமிழில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3 கோலம் இருக்கிற மாதிரி, 3 சொல் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்திலே இப்படி இருக்குது. என்னென்னு இருக்குது ஆங்கிலத்தில், நிகழ்காலம், இறந்த காலம். அடுத்தது தான் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது. அதை வந்து தமிழில் நிறைய பேர் சொல்லி இழப்பினம் எச்ச வினைன்னு சொல்கிறது, அல்லது வினி எச்சம் என்று சொல்கிறது, அல்லது முடிவுறாத வினவடிவம் என்று சொல்கிறது. என்ன கூடுதல் எச்ச வினைன்னு சொல்லுவீங்க. அதைத்தான் இங்கிலீஷில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆவது வடிவத்தை ஆங்கிலத்தில் வந்து நிகழ்காலத்துக்கு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பாருங்கள், கோண்டா, போ. இதுக்கு நிகழ்கால சொற்களுக்கு வந்து 4 தமிழத்தையும் இருக்கும். எல்லா நிகழ்கால சொற்களும் ஒன்று போ, மற்றது போகிறேன், போகிறேன் நான், போக, அப்படி 4 வடிவம் இருக்குது. அதை பற்றி நாங்கள் தனி ஒரு வீடியோவில் பிறகு பார்ப்போம். அடுத்து இறந்தால சொல்லுக்கு பாருங்கள், தமிழை மாதிரி வெண்டண்டா என்ன தான் போனேன். இதுக்கு வேறு எத்தங்கள் கிடையாது, வெண்டண்டா போனேன்ற அர்த்தம் தான் இருக்குது. ரைட். ஆனால் ஆங்கிலத்தில் எதிர்காலத்துக்கு சொல்லி இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறது, இந்த 3ஆவது இடத்துல உள்ள சொல்ல வந்து எதிர்கால சொல்ல நினைக்கிறேன். எதிர்காலம் இல்லை, எதிர்காலத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது என்ன வடிவம்னு சொல்கிறது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறது. என்ன எச்ச வினை அல்லது முடிவராத வினை, முட்டுப்படாத வினை சொல்லி சொல்கிறது. அதுக்குரிய தமிழ் என்று கேட்டால் பாருங்கள், கோணன் இருக்குது. இதுதான் நிறைய பேருக்கு சிக்கல். இந்த கோணன்றது என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு தமிழ் என்று கேட்டால் இதுக்கு தமிழ் வந்து போய் என்று வரும். போய், போவென்னா என்ன, போய் என்று வரும். கோணண்டா போய் அப்படி என்று வரும். ஈட்டுனண்டா சாப்பிட்டு அப்படி வரும். குக்டண்டா சமைத்து என்று வரும். அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. இப்போ கோனன்ற சொல்லுக்கு உங்களுக்கு தமிழ் தெரியாண்டு வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை கிடையாது. இது இந்த ஐஎன்ஜி போக சொல்லி பாருங்கள். கோயிங்கண்டா என்ன தமிழ், போய்கொண்டு. என்ன கோயிங்கண்டா போய்கொண்டு, அது உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லி போட்டு அதில் வர அந்த கொண்டுண்டா 3 தான் விட்டுட்டு பாருங்க, என்ன மிஞ்சுதோ அதுதான் இதுக்குரிய தமிழாக இருக்கும். அப்போ கோனண்டா நீங்கள் இதுன்ற ஐஎன்ஜி போகும் என்னது, கோயிங்கண்டு வரும். அதுக்குரிய தமிழ் வந்து போய்கொண்டு. அதில் கொண்டு சொல்ல விட்டு பாருங்க, எது மிஞ்சுது போய், அதுதான் இதுக்குள்ள தமிழ். நான் முதல்ல சொன்னேன், கோனண்டா போயண்டா வரும். வேறு தமிழுக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஈட்டுனுக்கு என்ன தமிழ் அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன் பாருங்க, சாப்பிட்டுன்னு வரும். இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஈட்டுனுக்கு தமிழ் தெரியாட்டி உடனே ஈட்டிங்கான தமிழ் சொல்லிப்பாங்க. ஈட்டிங்கண்டா என்ன, சாப்பிட்டு கொண்டு, அதில் கொண்டு சொல்ல விடுங்க, சாப்பிட்டு கண்டு வருமே, சாப்பிட்டு, அவ்வளோதான், சாப்பிட்டு. ரைட். இப்போ குக்குட்டுக்கு தமிழ் என்ன, நான் முதல்ல சொல்கிறேன், சமைத்து கண்டு வரும். அப்படி கண்டுபிடி, நான் குக்குட்டுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. அப்போ நீங்கள் குக்கிங்கை சொல்லிப்பாங்க. குக்கிங்கன்னா சமைத்து கொண்டு, அதில் கொண்டு சொல்லுங்க, சமைத்து, அவ்வளோதான். இப்படி தான் இந்த பாஸ் பார்ட்டிசிபிள் தமிழை நீங்கள் சொல்லி பார்க்கணும். இப்போ வேறு சொல்லுகள் நான் சொல்கிறேன், இது இல்லா சொல்லு, ரிட்டனண்டா எழுதி என்று வரும். எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரிட்டனுக்கு தமிழ் தெரியாட்டி ஒன்றா ரைட்டிங்கை சொல்லிப்பேன், ஐஎன்ஜி சொல்லி பார்க்கணும். ரைட்டிங்கண்டா எழுதி கொண்டு, கொண்டு விட என்ன வரும், எழுதி, அவ்வளோதான். ரிட்டனண்டா எழுதி, என்ன ரைட். கிவன் அண்டு வரும். கிவன் அண்டா கொடுத்து, அப்படி வரும். கிவனுக்கு தமிழ் தெரியாது, அப்போ நீ கிவிங்குக்கு சொல்லிப்பேன், கிவிங் அண்டா கொடுத்து கொண்டு வரும். கொண்டு விடுங்க, கொடுத்து. இதைத்தான் எச்எம்னு சொல்கிறோம், பாஸ் பார்ட் சொல்லியிருக்கேன். வேறு அப்படி தமிழ் எச்எம்னு சொல்லி கேட்டால் இது வேறு முடிவராமல் நிற்குது, அரை குறையாத சொல்லி நிற்குது. போய் வந்து சாப்பிட்டு அந்த சொல்லு முடிவடையில்லை. அதனால் அதுக்கு என்ன பேர், முடிவுறாத வினைவடிவம்னு சொல்கிறது, எச்எம்னு சொல்கிறது, இல்லை முற்றுப்படாத வினை சொல்கிறேன். அப்போ நீங்கள் பாஸ் பார்ட்ஸில் வர சொல்லி எல்லாத்துக்குமே இப்படி தான் கண்டுபிடிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்ட், எஸ்சிஎன்டி, சென்டண்டா அனுப்பி என்றவர், அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று சென்டிங்கை சொல்லிப்பாங்க, நம்ம சென்டிங்கண்டா அனுப்பி கொண்டு, கொண்டு விட்டால் அனுப்பி, பிள்ளைங்கிட்ட இப்படி தான் பாஸ் பார்ட்ஸுக்கு தமிழ் கண்டுபிடிக்கிறது. சரி, இதுதான் ஈஸியான வழி. இப்போ இதை வச்சு என்னென்ன வசனம் உருவாக்குறோன்னு நான் உங்களுக்கு யாராச்சும் சொல்லித்தரேன் பாருங்க. பிள்ளைங்க நிச்சயவினை வச்சு என்னென்ன வசனம் உருவாக்கணும், நிச்சயவினை வச்சு 3 வசனம் உருவாக்கலாம். ஒன்று மட்டும் சொல்லி காட்டுறாங்க. இதை பாருங்க, முதலாவது சொல்ல பாருங்க, கோனன் இருக்குது. நிச்சயவினை கோனண்டா போய், ஈட்டுனண்டா சாப்பிட்டு, குக்குண்டா சமைத்து. இப்போ இந்த சொல்ல தனியாக கேட்க உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்ல நாங்கள் பாவிக்கிற இல்லைன்ற மாதிரி கேட்கும், அதாவது இந்த போய் என்றப்போ பாவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பாவிக்கிற இல்லைன்னா நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் பாவிக்கிறீங்க எப்படின்னு சொல்லி காரணம் பாருங்க. இப்போ நான் உங்களை ஒரு 3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் ரோட்டால் போய்கொண்டு கேட்க யாராவது உங்களை கேள்வி கேட்டால் நீ இப்போ என்ன சொல்கிறேன் கேட்டால் என்ன சொல்வீங்க, நான் போய்கொண்டிருக்கிறேன், நான் போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவீங்க. தச்சு நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க யாராவது இப்போ என்ன செய்கிறான்னு சொல்லுவீங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்.
தச்சு நீங்கள் சமைச்சு கொண்டு யாராவது கால் பண்ணி கேட்டேன் என்ன சொல்லுங்க, நான் சமைத்து கொண்டுக்கிறேன். இப்போ 3 பதிலையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் போய் கொண்டுக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டுக்கிறேன், நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த 3க்கு ஆங்கிலம் ரெண்டு உங்களுக்கு தெரியும். நான் போய் கொண்டுக்கிறேன், ஐ ஆம் கோயிங். நான் சாப்பிட்டு கொண்டுக்கிறேன், ஐ ஆம் ஈட்டிங். நான் சமைச்சு கொண்டுக்கிறேன், ஐ ஆம் குக்கிங். சரி, இன்னொரு 3 கேள்வி இருக்கிறேன் பாருங்க, கூட 12 பேர் ஆகும். கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட் இப்போ தமிழ்லேயும் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களோட கேள்வி இருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு இந்தியாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் உங்களுக்கு கேட்பேன், நீ எப்போ அது இந்தியாவுக்கு போயிருக்கிறீங்களோட என்ன சொல்லுவீங்கள்? ஓ, நான் போயிருக்கிறேன். உங்களோட பதில் பாருங்கள், நான் போய் இருக்கிறேன். இதில் வந்த வினைச்சொல் என்று விளங்குது அவங்களுக்கு. போய் என்று வந்து எச்சு வினை வந்துட்டாங்க. நான் போயிருக்கிறேன். அவன் போய்க்கான ஆங்கிலத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? கோனம் தான் இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய போதேன். ரைட். சரி, இன்னொரு கேள்வி கேட்காமங்க, நீ இப்போ அதை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருக்கிறியாங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, நான் சாப்பிட்டு கொண்டு சொல்ல மாட்டேங்க, அப்படி சொல்லுவீங்க. ஓ, நான் சாப்பிட்டுருக்கிறேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். பாருங்கள், எச்சு வினை வந்துட்டு சாப்பிட்டு ஈட்டுன்னு பாவி கொண்டு இருப்போம். சாப்பிட்டேன்டா ஈட்டுனா ஈட்டும் பாவிக்கல, ஈட்டுண்டா சாப்பிடுகிறேன், ஈட்டுண்டா சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, அப்போ ஈட்டுன்னு தான் பாவிக்கும். நீங்கள் பார்த்து வீட்டில் தனியாக சமைச்சிருக்கிறியான்னு என்ன சொல்லுவீங்க? ஓ, நான் சமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சமைச்சு கொண்டு சொல்லுமா பாருங்க, எச்சு வந்து சமைத்து இருக்கிறேன். அப்போ இந்த வசனம் இல்லை, நான் போயிருக்கிறேன் இந்தியாவுக்கு, நான் சாப்பிட்டுருக்கிறேன், நான் சமைச்சிருக்கிறேன். இதில் எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க? சொல்லிக்காரன் பாருங்க, நான் போயிருக்கிறேன்னா 3 சொல்லி வருது. நான் போயிருக்கிறேன். சரி, ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் சொல்ல நேசரை பிள்ளை மாதிரி. நான் என்ற என்ன ஆங்கிலம்? ஐ. போயண்டா என்ன ஆங்கிலம்? கோன். என்ன இருக்கிறேன்டா ஹேவன்டா சொல்லி யூஸ் பண்ணணும். ஹேவன்டா இருக்கிறேன். அப்போ நான் போயிருக்கிறேன்டா அப்படி சொன்னேன், ஐ ஹேவ் கோன். அவ்வளோதான், நான் போயிருக்கேன். ஐ ஹேவ் கோன், நான் போயிருக்கிறேன். அப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறேன்டா நீங்கள் இப்போ சொல்லிக்கொள்ளலாம். நான் அண்டா ஐ, சாப்பிட்டுண்டா ஈட்டன், இருக்கிறேன்டா ஹேவ். ஐ ஹேவ் ஈட்டன், நான் சாப்பிட்ருக்கிறேன். நீங்கள் இப்போ அதை வீட்டில் சமைச்சிருக்கிறீங்களோன்னு சொல்லுவீங்க. ஓ, நான் சமைச்சிருக்கிறேன், நான் சமைத்திருக்கிறேன். நான் அண்டா ஐ, சமைத்தேன்டா குக்ட், இருக்கிறேன்டா ஹேவ். அப்போ நான் சமைச்சிக்கிறேன்டா ஐ ஹேவ் குக். சிம்பிளாக கொஞ்சம் பாருங்க. நான் போயிருக்கிறேன்டா ஐ ஹேவ் கோன், நான் சாப்பிட்டுருக்கிறேன்டா ஐ ஹேவ் ஈட்டன், நான் சமைச்சிருக்கிறேன்டா ஐ ஹேவ் குக்ட். இதே மாதிரி நான் எழுதியிருக்கிறேன்டா ஐ ஹேவ் ரிட்டன். நீங்கள் எஜ்ஜிவனோட வார சொற்கள் சொல்லிப்பாங்க. நான் எழுதியிருக்கிறேன், ஐ ஹேவ் ரிட்டன். நான் அனுப்பியிருக்கிறேன், ஐ ஹேவ் சென்ட். நான் உடைச்சிருக்கிறேன், ஐ ஹேவ் ப்ரோக்கன். நான் சொல்லியிருக்கிறேன், ஐ ஹேவ் டோல்ட். நான் ஒரு கடிதம் எழுதிக்கிறேன், ஐ ஹேவ் ரிட்டன் அ லெட்டர். அவ்வளோ. சரி, பிறகு நீங்கள் என்ன படிக்கணும்? இந்த வசங்களை எந்த சுச்சுவேஷனில் பாவிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஐ ஹேவ் ஈட்டுன்னு சொன்னால் தானே, இதே இப்போ நீங்கள் பாவிக்கணும். ஐ ஹேவ் கோன்னு சொன்னேன், இதே இப்போ பாவிக்கணும் தெரியணும் போது. ஐ ஹேவ் கோன்னு நான் போயிருக்கிறேன். இது என்ன காலம் மட்டும் பாருங்கள், பாவிக்கிற சுச்சுவேஷன் சொல்லி வரேன் பாருங்கள். ஐ ஹேவ் கோன்னு நான் போயிருக்கிறேன்னா உங்களுக்கு பாருங்கள், நீ இறந்த காலம் இல்லை, நான் போயிருக்கிறேன். போன அப்புறம் நான் எப்படி சொல்லுவேன், நான் போயிருக்கிறேன். இதை இப்போ பாவிக்கணும்னு கேட்டால் இறந்த காலம், அதுவும் கிட்ட நடந்த சம்பவத்தை இதை பாவிக்கணும். ஏன்டா வேறு பசங்களுக்கு ஐ வெண்டு ஒரு வசம் படிச்சிருப்பீங்க. ஹேவோட வர வசங்களை நீங்கள் உருவாக்கிக்கல. அது எந்த சுச்சுவேஷன் பாவிக்கணும்டா அண்மையில் நடந்த சம்பவங்கள் சொல்கிறது. நீங்கள் இந்தியாவுக்கு போயிருக்கிறீங்களா, இப்போ கிட்டலில் போயிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி சொல்லணும், எஸ் ஐ ஹேவ் கோன். இதுக்கு ஐ வெண்டுன்னு சொல்கிறேன், ஐ ஹேவ் கோன். கிட்டலில் போயிருந்தா ஐ ஹேவ் கோன். ரைட். ஹேவ் ஆவிக்கு அடுத்த கொள்சன் என்னென்னு கேட்டால், ஹேவ் ஆவி கேட்க அந்த இறந்த காலத்தை ஃபோக்கஸ் பண்ணுற சொற்கள் அதோட பயன்படுத்தக்கூடாது. கண்டா இப்போ நான் 2010ஆம் ஆண்டு போயிருக்கிறேன், தை மாதம் போயிருக்கிறேன், இப்படி இந்த இதெல்லாம் இறந்தாலும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. 2010 முடிஞ்சுது, இறந்தாலும் மட்டும் தெளிவாக தெரியுது. நான் தை மாதம் போயிருக்கிறேன், இறந்தாலும் மட்டும் தெளிவாக தெரியுது. அப்போ இந்த ஹேவ் ஆவிக்கிற வசங்களில் அந்த ஆண்டுகள் மாதங்கள் இது குறிப்பிடக்கூடாது. வெறுமனை முட்டையாக சொல்லி நான் போயிருக்கிறேன், ஐ ஹேவ் கோன். நான் சாப்பிட்டுருக்கிறேன், எப்போன்னு சொல்ல மாட்டேங்க. ஐ ஹேவ் ஈட்டன். நீ வாட்ஸ்அப்படம் பார்த்துக்கிறீங்க, ஓ நான் பார்த்துக்கிறேன், எஸ் ஐ ஹேவ் வாட்ச்ட். அப்போ அந்த காலத்தை ஃபோக்கஸ் பண்ணுற சொற்கள் பயன்படுத்தக்கூடாது ஹேவ் வரைக்கும். அப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னா அதுக்கு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அதை பாருங்க. ஐ வெண்ட், ஐ வாட்ச்ட் அப்படி சொல்லுவீங்க, அதை பயன்படுத்துங்க. ஐ ஏட், அதோட அந்த இறந்த அந்த ஃபோக்கஸ் பண்ணுற சொற்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். ரைட். அடுத்தது ஹேவ் எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டால், நிகழ்காலத்தை குறிப்பிட்டு சொல்கிற சொற்கோட வசனம் சொல்லிக்க ஹேவ் பாவிக்கணும். இறந்த காலத்தை குறிப்பிட்டு சொல்கிற சொற்கோட வசனம் சொல்லிக்க டிட் பாவிக்கணும். அப்போ இந்த நிகழ்காலத்தோட சம்மந்தப்பட்ட சொற்கோட வசனம் சொல்லிக்க ஹேவ் தான் நீங்கள் பாவிக்கணும். அதுக்கு டிட் பாவிக்கலாம், பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் பாவிக்கலாம். நிகழ்காலத்தை சம்மந்தப்பட்ட சொல்லி என்ன கேட்டால், திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர், திஸ் செஞ்சுரி, இதெல்லாம் வந்து நிகழ்காலத்தோடு சம்மந்தப்பட்ட சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஏன் நிகழ்காலத்தோடு சம்மந்தப்பட்ட சொல்லுன்னு கேட்டால், திஸ் வீக்கெண்டா என்னது, இந்த வேரம். இந்த வேரம் என்று சொல்லிக்கல அது வந்து நிகழ்காலத்தோடு சம்மந்தப்பட்ட சொல்லி. ஏன்னு கேட்டால், இந்த வேரம்னு சொல்லிக்க நாங்களும் அந்த வேரத்துக்கான இப்போ நிற்கிறோம். ஆனால் போன வேரம்ண்டா அது இறந்தாதோடு சம்மந்தப்பட்ட சொல்லி, அதுக்கு டிட் பாவிக்கணும். என்ன அப்போ திஸ் வீக்கெண்ட சொல்லோட வசனம் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா ஹேவ் பாவிக்கணும். லாஸ்ட் வீக் போன வேரம் என்று சொல்ல போகிறீங்க டிட் பாவிக்கணும், அந்த வசனம் பாவிக்கணும். ஃபாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் பாவிக்கணும். அப்போ திஸ் வீக்கென்ற நிகழ்காலத்தோட சம்மந்தப்பட்ட சொல்ல மாட்டா, இந்த வேரம்னு நாங்கள் சொல்லிக்க அந்த வேரத்துக்கு நாங்கள் இப்போ நிற்கிறோம், முடிஞ்சு போயிருக்காரு. அப்போ இந்த வேரம் நான் கொழும்புக்கு போயிருக்கிறேன், நீங்கள் இப்படி தான் சொல்லுவோம், ஐ ஹேவ் கோன் டு கொலம்பு திஸ் வீக். இந்த மாதம், திஸ் மந்த்
போன மாதம் என்றால் லாஸ்ட் மந்த், அது இறந்தாதோட சம்மந்தப்பட்ட சொல்லு லாஸ்ட் மந்த். திஸ் மந்த் வந்து நிகழ்காலத்தோட சம்மந்தப்பட்ட சொல்லு. ஏன் திஸ் மந்த் வந்து நிகழ்காலத்தோட சம்மந்தப்பட்ட சொல்லுன்னு கேட்டால், இந்த மாதம் மட்டும் சொல்லி பாருங்கள், நாங்கள் அந்த மாதத்துக்கு இப்போ நிற்கிறோம், அதெல்லாம் இந்த மாதம் மட்டும் தான் சொல்கிறோம் என்ன. ஆனால் போன மாதம் மட்டும் தான் சொல்கிறோம், அந்த மாதம் முடிஞ்சு போனால் தான் நாங்கள் போனோம், அதை விட்டுஞ்சு அதை பாஞ்சு வந்துட்டோம் என்ன. அப்போ திஸ் மந்த் சொல்கிறீங்க வசதி சொல்ல போகிறீங்கன்னா ஹேவ் தான் பாதிக்கணும். இந்த மாதம் நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன், ஐ ஹேவ் ஈட்டன் ஃப்ரைட் ரைஸ் திஸ் மந்த். போன மாதம் நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்னா அது ஐ ஏட்ன்னு நீங்கள் சொல்லணும் என்ன, சிம்பிள் டென்ஸ் சொல்லணும், பாஸ் சிம்பிள் டென்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த வருஷம்னு சொல்லிக்க, திஸ் இயர்னு சொல்லிக்க ஹேவ் ஆகிக்கணும், லாஸ்ட் இயர் சொல்லிக்க டிட் பாவிக்கணும். திஸ் செஞ்சுரி இந்த நூற்றாண்டு சொல்லிக்க ஹேவ் ஆகிக்கணும், லாஸ்ட் செஞ்சுரிக்கு டிட் பாவிக்கணும். இதெல்லாம் எடுக்கணும். அப்போ இப்போ இந்த ஹேவ் அப்போ பாவிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன் என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நாங்கள் ஒரு 2 விஷயம் இந்த ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் என்னென்னு கேட்டால், பாஸ் பார்ட்டிசிபெண்ட் என்னென்னு சொல்லி போட்டேன். அது வந்து வினை ஒரு வினைச்சொல்லத்துக்கு தான் பாஸ் பார்ட்டிசிபெண்ட் சொல்லி. அதை நிறைய பேர் கஷ்டப்பட்டு அதை விளங்கப்படுத்திங்கன்னா உண்மையான விளக்கம் இதுதான் ஏன்னா, அதை வச்சு எப்படி வசனம் உருவாக்கணும்னு சொல்லி போட்டேன். இந்த பாஸ் பார்ட்டிசிபெண்ட் வச்சு 3 காலங்களை வசனம் சொல்லலாம், ஹேவ், ஹேட், வில் ஹேவ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ஹேவ் வச்சு எப்படி வசனம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், அது இப்போ பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன். ஹேவ் என்ற வசனம் இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமான பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணுமெண்டா, இந்த பாடத்தில் பிடிஎஃப் ஃபைல் வேணுமெண்டா இல்லை பிடிஎஃப் ஃபைல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே அந்த பிடிஎஃப் அனுப்பிடுறேன், நீங்கள் அதை வச்சு படிக்கலாம்.